ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. பிரியமான நண்பர்களே, வீடியோவை தொடங்குவதற்கு முன் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஹே கிருஷ்ணா, இன்று இந்த அமிர்த வாணியை கேட்கும் பக்தரின் வாழ்வில் உங்கள் அருள் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். அவருடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும். நண்பர்களே, இந்த அற்புதமான வாணியை கேட்பதற்கு முன் உங்கள் எண்ணங்களையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் வகையில் கீழே கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று நிச்சயம் எழுதுங்கள். உங்கள் இந்த பக்தி நமது இந்த பயணத்தை இன்னும் அற்புதமாக்கும். கூடவே நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் எங்களின் ஒவ்வொரு புதிய பக்தி பயணத்திலும் ஒரு அங்கமாக முடியும். வாருங்கள், தாமதிக்காமல் இந்த தெய்வீக பயணத்தை நோக்கிச் செல்வோம். ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு இதையே கற்பிக்கிறார். எப்போதெல்லாம் ஒரு பாதை, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு உறவு முறிந்து போகிறதோ அது நமது நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது. கடவுள் நம்மை அந்த பாதைகளில் செல்ல விடாமல் தடுக்கிறார். அவை பிற்காலத்தில் நமக்கு துன்பத்தையும் இழைப்பையும் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அந்த தருணத்தில் நம் மனம் உடையும் போது நம்மால் இதை பார்க்க முடிவதில்லை. நமக்கு நம் கனவுகள் சிதைவது மட்டுமே தெரிகிறது. ஆனால் கடவுளுக்கு நம்முடைய முழு எதிர்காலமும் தெரிகிறது. ஒரு தாய் சிறு குழந்தையை நெருப்பின் அருகே செல்ல விடாமல் தடுப்பது போல, குழந்தை அழுதாலும் கோபப்பட்டாலும் சரி, அதுபோலவே கடவுளும் நமக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய பாதைகளிலிருந்து நம்மை இழுத்து விடுகிறார். குழந்தைக்கு அந்த நேரத்தில் தன்னை ஏன் தடுத்தார்கள் என்று புரியுவதில்லை. ஆனால் அது அவனது நல்லதுக்குத்தான் என்று தாய்க்கு தெரியும். அதே போல நம் வாழ்வில் கதவுகள் மூடப்படும் போது நாம் பார்க்க முடியாத அந்த நெருப்பிலிருந்து நம்மை கடவுள் காப்பாற்ற விரும்புகிறார் என்பதற்காக மட்டுமே அது நடக்கிறது. நாம் எப்போது நம் மன கண்களால் மட்டுமே எல்லாவற்றையும் பார்க்க தொடங்குகிறோமோ அப்போது நமது பார்வை குறுகிவிடுகிறது. நாம் நமது நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நமது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்றையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார். எந்த பாதை நம்மை எந்த திருப்பத்திற்கு கொண்டு செல்லும், எந்த பாதையில் சென்று நாம் நம்மையே இழந்து விடுவோம் என்பதை அவர் அறிவார். எனவே அவர் ஒரு வாய்ப்பை நமக்காக தடுக்கும்போது அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு. வாழ்வில் ஏதேனும் ஒரு பாதை தடைப்படும்போது நாம் அதை துரதிர்ஷ்டம் என்று கருதி ஏமாற்றமடைகிறோம். ஆனால் இறைவனின் திட்டம் நமது புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அவர் நம்மை துன்பத்திற்கும் அழிவிற்கும் இட்டு சென்றிருக்கக்கூடிய பாதைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். அந்த நேரத்தில் அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவருடைய செயல் நம்மை காப்பதே ஆகும். ஒவ்வொரு மூடிய கதவும் ஒரு புதிய சிறந்த வாய்ப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஹே அர்ஜுனா, நீ எதை இழந்ததாக உணர்கிறாயோ அது உண்மையில் உன் ஆன்மாவை இலகுவாக்கவே இழக்கப்படுகிறது. புதிதாக வருவது உன் உயர்வுக்கும் நலனுக்கும் நான் கொடுத்த வரம். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. ஒவ்வொரு மாற்றமும் என் அன்பு மற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. ஒவ்வொரு மாற்றமும் என் அன்பு மற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கை பயணத்தில் நாம் அனைவரும் ஏதாவது ஒன்றை இழந்திருக்கிறோம். சில சமயங்களில் ஒரு உறவு, சில சமயங்களில் ஒரு வாய்ப்பு, சில சமயங்களில் ஒரு கனவு. நம்மிடமிருந்து ஏதேனும் ஒன்று பறிக்கப்படும் போது முதலில் வரும் உணர்வு துக்கமும் வெறுமையும் தான். ஏன் இது எனக்கு நடந்தது என்று இதயம் கேட்கிறது. பலமுறை நாம் கடவுளிடமே கேள்வி கேட்கிறோம், கோபப்படுகிறோம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு கற்பிக்கிறார், இழப்பதன் பொருள் அழிவு அல்ல, மாறாக அது கடவுளின் தரப்பிலிருந்து நம் வாழ்வில் ஒரு மாற்றத்திற்கான தயாரிப்பாகும். ஒரு விவசாயி தன் வயலை உழுது பழைய புல் பூண்டுகளை பிடுங்கி எறிந்து புதிய பயிர்களுக்கு இடம் உருவாக்குவது போல, அதுபோலவே வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று போகும்போது அந்த காலி இடம் புதிய வரத்தை பெறுவதற்காக தயாராகிறது. பழையது நீங்கவில்லை என்றால் புதியது எப்படி வரும்? ஒரு பழைய இலை உதிரவில்லை என்றால் புதிய தளிர் எப்படி முளைக்கும்? பெரும்பாலும் நாம் இழப்பதாக உணர்வது வெளிப்புறமானது மட்டுமே.
உள்ளிருந்து கடவுள் நம்மை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் நம் வளர்ச்சியில் தடையாக மாறியிருக்கும் விஷயங்களிலிருந்து நம்மை பிரிக்கிறார். அந்த விஷயம் நமக்கு மிகவும் அவசியமானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், அதன் நேரம் முடிந்துவிட்டது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு பொம்மையை பிரித்துக்கொண்டு அழும்போது பெற்றோர் நமக்கு ஒரு அழகான பரிசை கொடுப்பதற்காக அந்த பழைய பொம்மையை விட்டுவிடச் சொல்கிறார்கள். ஆனால் நாம் நமது சிறிய சிந்தனையில் அந்த பொம்மையையே எல்லாம் என்று கருதுகிறோம். அதுபோலவே கடவுளும் நம்மை சிறிய சுகங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார். அதனால் நமக்கு பெரிய சுகத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் இழந்ததை மட்டுமே பார்க்கிறோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடிவதில்லை. ஒரு உறவு முறியும் போது, ஒரு வாய்ப்பு கை நழுவி போகும்போது, ஒரு கனவு உடையும் போது முதல் எதிர்வினை வலிதான். ஆனால் நாம் பொறுமையுடன் முன்னேறினால் காலப்போக்கில் நமக்கு புரியும், இழந்ததற்கு பதிலாக கிடைத்தது மிகவும் அழகான, நிலையான மற்றும் உயிரோட்டமானது என்று. ஸ்ரீகிருஷ்ணரின் திட்டத்தில் எந்த வெறுமையும் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒரு அத்தியாயம் மூடப்பட்டால் புதிய அத்தியாயம் திறக்கிறது. ஒரு இடம் காலியானால் அங்கே புதிதாக ஒன்று முளைக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ள நேரம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு இழக்கும் உண்மையில் ஒரு வரத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்ற பார்வை நமக்கு வேண்டும். இரவின் இருள் இல்லாமல் காவையின் கதிர்கள் பிரகாசிக்காதது போல இழப்பின்றி நமக்கு கிடைப்பதன் உண்மையான சுவை தெரியவில்லை. நாம் எப்போதும் அதே பழைய பந்தனங்களில் சிக்கியிருந்தால் புதிய அனுபவங்கள், புதிய உயரங்களை எப்படி அடைவோம்? கடவுள் எதையாவது பறிக்கும்போது அது தண்டனை அல்ல, மாறாக இனி உனக்கு இதைவிட சிறந்தது ஒன்று இருக்கிறது என்றற்கான அன்பின் அறிகுறியாகும். நாம் ஆழமாக சிந்தித்தால் நம் வாழ்வில் கிடைத்த பெரிய சாதனைகள் அனைத்தும் ஏதோ ஒரு இழப்புக்கு பிறகுதான் வந்திருக்கின்றன. நாம் ஒரு பழைய பழக்கம், பழைய பயம் அல்லது பழைய பற்றை இழக்கும்போதுதான் புதிய உணர்வு, புதிய ஒளி நமக்குள் விழித்துக் கொள்கிறது. எனவே எதையாவது இழக்கும்போது உடனடியாக உடைந்து போகாதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். போவது அவசியமானது, வருவதுதான் உன் நலனுக்காக வருகிறது. ஒவ்வொரு இழப்புக்கு பிறகும் கடவுள் நமக்குள் ஏதோ ஒரு புதிய விதையை விதைக்கிறார். அந்த விதை முளைக்க நேரம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு அழகான பூங்காவாக மாறுகிறது என்று பாருங்கள். நம்பிக்கை வையுங்கள், பொறுமையாக இருங்கள். போனது வெறுமனே போகவில்லை. அந்த இடத்தை கடவுள் காலி செய்திருக்கிறார். அதனால் அவர் அதில் தன் வரத்தை நிரப்ப முடியும். வாழ்க்கையில் வருவது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, அது இறைவனின் அன்பு. அது வெவ்வேறு வடிவங்களில் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறது. அதை அடையாளம் காண நாம் நம் மனதின் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். வாழ்வில் ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய வரவுக்கான வழியை திறக்கிறது. இறைவன் நமது ஆன்மாவை இலகுவாக்குவதற்கும் நம்மை உயர்வான வளர்ச்சிக்கு அழைத்து செல்வதற்கும் சில விஷயங்களை நம்மிடமிருந்து அகற்றுகிறார். ஒவ்வொரு மாற்றமும் இறைவனின் அன்பான திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அது இறுதியில் நமது நன்மைக்காகவே ஹோத்தா. சில சமயங்களில் வாழ்க்கை நாம் செல்ல விரும்பாத இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஆனால் காலப்போக்கில் கிடைக்காததுதான் நமக்கு மிக சிறந்ததாக இருந்தது என்று புரிகிறது. ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு மறைக்கப்பட்ட வரம் உண்டு. வாழ்க்கை பயணம் பெரும்பாலும் எதிர்பாராத திருப்பங்களால் நிறைந்தது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நாம் தன்னிச்சையாக ஒருபோதும் செல்ல விரும்பாத திசைகளில் நம்மை கொண்டு செல்கின்றன. அந்த நேரத்தில் நாம் குழப்பமடையலாம், ஏமாற்றமடையலாம், ஒருவேளை கோபப்படவும் செய்யலாம். ஆனால் நாம் அந்த கடினமான காலத்தை கடந்து எதிர்காலத்தில் திரும்பி அந்த அனுபவத்தை மதிப்பிடும்போது அந்த எதிர்பாராத மற்றும் ஒருவேளை விரும்பத்தகாத திருப்பம்தான் இன்று நம்மை இந்த இடத்தில், இந்த நிலையில், இந்த புரிதலுக்கு கொண்டு வந்துள்ளது என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. ஒவ்வொரு பாதைக்கும், ஒவ்வொரு அனுபவத்திற்கும் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கு நிஜசர ஒரு மறைக்கப்பட்ட வரமும் ஒரு ஆழ்ந்த பாடமும் உண்டு. அது நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமானது.
நாம் ஒரு கஷ்டத்தோடு போராடும்போது அந்த நேரத்தில் வலி இருக்கிறது. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அதே போராட்டம்தான் நமது மிகவும் பிரியமான நினைவாக மாறுகிறது. வாழ்க்கையின் கஷ்டங்கள் நமது ஆன்மாவை செதுக்கும் கருவிகளாகும். நாம் ஒரு கடினமான கஷ்டத்தையோ அல்லது சவாலையோ எதிர்கொள்ளும்போது அந்த நேரத்தில் நமக்கு இயல்பாகவே வலி, வேதனை மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஆனால் நாம் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று பல வருடங்களுக்கு பிறகு நமது கடந்த காலத்தை பார்க்கும்போது அதே வலிமிகுந்த போராட்டம் நமது மிகவும் உத்வேகமளிக்கும் மற்றும் பிரியமான நினைவுகளில் ஒன்றாக மாறுகிறது. நாம் அதை பற்றி பெருமைப்படுகிறோம். உண்மையில் வாழ்க்கையின் கஷ்டங்களும் சவால்களும் நமது ஆன்மாவை செதுக்கவும் அதை வலுப்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் செய்யும் சக்தி வாய்ந்த கருவிகளைப் போன்றவை. அவை நம்மை ஒரு சிறந்த மனிதராக்குகின்றன. பல நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் காலப்போக்கில் கிடைக்காததுதான் நமக்கு மிக சிறந்ததாக இருந்தது என்று புரிகிறது. கேட்கப்படாத ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு காணப்படாத ஆசீர்வாதமாகும். வாழ்க்கையில் பல முறை நாம் முழு மனதுடன் எதற்காவது பிரார்த்தனை செய்கிறோம், வேண்டுகிறோம். ஆனால் அது நமக்கு கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் கடவுள் நமது பிரார்த்தனைகளை கேட்கவில்லை அல்லது நம்மை புறக்கணிக்கிறார் என்று தோன்றலாம். நாம் ஏமாற்றமடைகிறோம். ஆனால் காலப்போக்கில் நாம் மேலும் முதிர்ச்சியடைந்து வாழ்க்கையை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நாம் எதற்காக இவ்வளவு பிரார்த்தனை செய்தோமோ அது கிடைக்காததுதான் உண்மையில் நமக்கு மிகச் சிறந்ததாகவும் நன்மை பயப்பதாகவும் இருந்தது என்பது நமக்கு அடிக்கடி புரிகிறது. சில நேரங்களில் நமது கேட்கப்படாத பிரார்த்தனைகள் கூட கடவுளின் ஒரு காணப்படாத மற்றும் மறைமுகமான ஆசீர்வாதமாகவே இருக்கின்றன. சில நேரங்களில் நமது உள் மௌனத்தை கேட்கும்போது உண்மையான அறிவு வெளி இரைச்சலில் இல்லை, உள் அமைதியில் இருக்கிறது என்பது புரிகிறது. உள்ளுடன் இணைபவரே உண்மையான சுதந்திரத்தை பெறுகிறார். வெளி உலகம் தொடர்ந்து இரைச்சல், கூச்சல் மற்றும் ஓட்டத்தால் நிறைந்துள்ளது. ஆனால் நாம் இந்த வெளி இரைச்சலிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி நமது உள் ஆழங்களுக்குள் சென்று நமது மனதின் மௌனத்தை, நமது ஆன்மாவின் குரலை கேட்கும்போது உண்மையான மற்றும் நிலையான அறிவு எந்த ஒரு வெளி மூனத்திலோ அல்லது கூச்சலிலோ இல்லை, மாறாக நமது சொந்த உள் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையிலேயே மறைந்துள்ளது என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. எந்த ஒரு நபர் இந்த உள் அமைதியுடன் தனது ஆன்மாவுடன் இணைகிறாரோ அவரே வாழ்க்கையில் உண்மையான சுதந்திரம், உண்மையான திருப்தி மற்றும் உண்மையான ஆனந்தத்தை பெறுகிறார். வாழ்க்கையில் நாம் எதையாவது இழக்கும்போது அது ஒரு புதிய மற்றும் சிறந்த ஒன்று வருவதற்கு இடமுண்டாக்குகிறது. போனது முடிந்துவிடவில்லை, அது கேவலம் புதிய வடிவத்தில் திரும்பி வர தயாராகிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நாம் ஒரு பிரியமான பொருள், நபர் அல்லது வாய்ப்பை இழக்கும்போது நமக்கு துக்கமும் வெறுமையும் ஏற்படுகிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இழப்பு உண்மையில் ஒரு இடம் காலியாவதே ஆகும். இதன் மூலம் ஒரு புதிய, ஒருவேளை முன்பை விட சிறந்த விஷயம் அல்லது அனுபவம் நம் வாழ்வில் நுழைய முடியும். நம்மிடமிருந்து தூர்போன எதுவும் முழுமையாக முடிந்துவிடவில்லை, மாறாக அது ஒரு புதிய, மாற்றப்பட்ட மற்றும் ஒருவேளை மேம்பட்ட வடிவத்தில் நம்மிடம் திரும்பி வர தயாராகிக் கொண்டிருக்கிறது. காலி இடம் எப்போதும் நிரப்பப்படும் என்பது இயற்கையின் விதி. நமக்கு ஆதாரம் தேவை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்குள்ளேயே அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதை நாம் அடையாளம் கண்டு கொண்டால் நாமே மற்றவர்களுக்கு ஆதாரமாக மாற முடியும். சுயபலமே மிகப்பெரிய சக்தி. நாம் கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளும்போது நமக்கு அடிக்கடி ஒரு வெளி ஆதாரம், ஒருவரின் உதவி தேவை என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் நமக்குள்ளேயே எல்லையற்ற சக்தி, சுயபலம் மற்றும் திறன்கள் மறைந்துள்ளன. அவற்றை நாம் உண்மையாக அடையாளம் கண்டு விழித்தெழச் செய்தால் நாம் நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஒரு வலுவான ஆதாரமாக, ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக மாற முடியும். உண்மையான மற்றும் நிலையான சுயபலமே வாழ்க்கையின் மிகப்பெரிய மற்றும் நம்பகமான சக்தி. உண்மையின் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அதே பாதை இறுதியில் நம்மை இதயம் ஆறுதல் அடையும், ஆன்மா முழுமையடையும் இடத்திற்கு கொண்டு செல்கிறது. பொய்யால் ஆறாம் கிடைக்கலாம், ஆனால் அமைதி கிடைக்காது. உண்மையின் பாதையை மேற்கொள்வது பெரும்பாலும் சவாலானதாகவும் கடினமானதாகவும் இருக்கலாம்.
இந்த பாதையில் நாம் பல தடைகள், எதிர்ப்புகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இந்த உண்மையின், தர்மத்தின் மற்றும் நேர்மையின் பாதைதான் இறுதியில் நம்மை ஒரு நிலைக்கு, ஒரு இலக்கிற்கு கொண்டு செல்கிறது. அங்கு நமது இதயத்திற்கு உண்மையான மற்றும் ஆழ்ந்த ஆறுதல் கிடைக்கிறது. நமது ஆன்மா முழுமையையும் அர்த்தத்தையும் உணர்கிறது. பொய் மற்றும் வஞ்சகத்தின் பாதையில் சென்று ஒருவேளை நமக்கு தற்காலிகமான பௌதிக ஆறாம் அல்லது வெற்றி கிடைக்கலாம். ஆனால் உண்மையான, நிலையான அமைதி ஒருபோதும் கிடைக்காது. அமைதி உண்மையில் மட்டுமே வசிக்கும். நாம் நமது தோல்வியையும் அரவணைக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையான வெற்றிக்கு தகுதியானவர்களாகிறோம். தோல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமே. அது நம்மை புதிய உயரங்களை அடைய தயார்படுத்துகிறது. வாழ்க்கையில் தோல்வியையும் சந்திப்பது வெற்றி மற்றும் வெற்றியைப் போலவே இயல்பானது. நாம் நமது தோல்வியை, நமது தவறுகளை விரக்தி அடையாமல் அல்லது மனமுடைந்து போகாமல் தைரியத்துடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொண்டு அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையில் உண்மையான மற்றும் நிலையான வெற்றிக்கு தகுதியானவர்களாகிறோம். ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் ஒரு மதிப்புமிக்க பாடம், ஒரு அனுபவம். அது நமது குறைகளை களைந்து எதிர்காலத்தில் புதிய உயர்ந்த உயரங்களை அடைய நம்மை தயார்படுத்துகிறது. சில நேரங்களில் நமக்கு எந்த பாதையும் தெரிவதில்லை. அப்போது நாம் நமது உள் விளக்கினை ஏற்ற வேண்டும். வெளி இருள் அப்போதுதான் விலகுகிறது, எப்போது உள் ஒளி பிரகாசிக்கிறதோ. வாழ்க்கையில் சில நேரங்களில் அவ்வளவு நிராசைஜனக மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் வருகின்றன. எப்போது நமக்கு தெளிவான பாதை, தீர்வு எதுவும் தெரிவதில்லை. சுற்றிலும் இருள் மட்டுமே தெரிகிறது. அத்தகைய நேரத்தில் நாம் வெளி ஒளியை தேடுவதற்கு பதிலாக நமது உள் ஞானம், விவேகம் மற்றும் தைரியத்தின் விளக்கினை ஏற்ற வேண்டும். வெளி உலகின் இருள், வெளி பிரச்சனைகள் அப்போதுதான் விலகுகின்றன எப்போது நமது உள் ஒளி, நமது உள் சக்தி பிரகாசித்து நமக்கு சரியான வழியை காட்டுகிறதோ. தோல்வி மற்றும் வஞ்சகத்தின் பாதையில் சென்று ஒருவேளை நமக்கு தற்காலிகமான பௌதிக ஆறாம் அல்லது வெற்றி கிடைக்கலாம். ஆனால் உண்மையான, நிலையான அமைதி ஒருபோதும் கிடைக்காது. அமைதி உண்மையில் மட்டுமே வசிக்கும். நாம் நமது தோல்வியையும் அரவணைக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையான வெற்றிக்கு தகுதியானவர்களாகிறோம். தோல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமே. அது நம்மை புதிய உயரங்களை அடைய தயார்படுத்துகிறது. வாழ்க்கையில் தோல்வியையும் சந்திப்பது வெற்றி மற்றும் வெற்றியைப் போலவே இயல்பானது. நாம் நமது தோல்வியை, நமது தவறுகளை விரக்தி அடையாமல் அல்லது மனமுடைந்து போகாமல் தைரியத்துடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொண்டு அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் உண்மையில் உண்மையான மற்றும் நிலையான வெற்றிக்கு தகுதியானவர்களாகிறோம். ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் ஒரு மதிப்புமிக்க பாடம், ஒரு அனுபவம். அது நமது குறைகளை களைந்து எதிர்காலத்தில் புதிய உயர்ந்த உயரங்களை அடைய நம்மை தயார்படுத்துகிறது. சில நேரங்களில் நமக்கு எந்த பாதையும் தெரிவதில்லை. அப்போது நாம் நமது உள் விளக்கினை ஏற்ற வேண்டும். வெளி இருள் அப்போதுதான் விலகுகிறது, எப்போது உள் ஒளி பிரகாசிக்கிறதோ. வாழ்க்கையில் சில நேரங்களில் அவ்வளவு நிராசைஜனக மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் வருகின்றன. எப்போது நமக்கு தெளிவான பாதை, தீர்வு எதுவும் தெரிவதில்லை. சுற்றிலும் இருள் மட்டுமே தெரிகிறது. அத்தகைய நேரத்தில் நாம் வெளி ஒளியை தேடுவதற்கு பதிலாக நமது உள் ஞானம், விவேகம் மற்றும் தைரியத்தின் விளக்கினை ஏற்ற வேண்டும். வெளியுலகின் இருள், வெளி பிரச்சனைகள் அப்போதுதான் விலகுகின்றன எப்போது நமது உள் ஒளி, நமது உள் சக்தி பிரகாசித்து நமக்கு சரியான வழியை காட்டுகிறதோ. கனவுகள் நிறைவேறுவது முக்கியமல்ல, அவற்றை வாழ்வதுதான் முக்கியம். தன் கனவுகளை நோக்கி நடக்க கற்றுக்கொள்பவன் மிக அழகான பயணத்தில் இருக்கிறான். இலக்கு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி. நமது வாழ்வில் கனவுகள் இறுதியாக நிறைவேறுவது மட்டுமே முக்கியமான விஷயமல்ல. மாறாக அந்த கனவுகளை நமது இதயத்தில் உயிர்ப்புடன் வைத்திருப்பது, அவற்றைக்காக முயற்சி செய்வது, அவற்றை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவது,
அதாவது அந்த கனவுகளை ஒவ்வொரு கணமும் வாழ்வது. இது மிகவும் முக்கியமானது மற்றும் அர்த்தமுள்ளது. எந்த ஒரு நபர் தனது சாத்வீகமான மற்றும் உயர்ந்த கனவுகளை நோக்கி நேர்மையாக நடக்க கற்றுக்கொள்கிறாரோ அவரே உண்மையில் வாழ்க்கையின் மிக அழகான, மிகவும் உத்வேகமளிக்கும் மற்றும் மிகவும் திருப்திகரமான பயணம். அவருடைய இறுதி இலக்கு இப்போது எவ்வளவு தூரத்தில் தெரிந்தாலும் சரி. ஒவ்வொரு உறவும் நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு பங்கை வைக்கிறது. ஒன்று நமக்கு கற்றுத்தருகிறது, ஒன்று நம்மை மாற்றுகிறது, மற்றொன்று நம்மை நமது உண்மையான ஸ்வரூபத்துடன் சந்திக்க வைக்கிறது. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடசாலை. நமது வாழ்வில் வரும் ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு நபரும், அது எவ்வளவு சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருந்தாலும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஏதேனும் ஒரு முக்கிய பங்கை நிச்சயமாக வைக்கிறது. ஒரு உறவு நமக்கு பொறுமை, அன்பு மற்றும் மன்னிப்பு போன்ற முக்கிய குணங்களை கற்றுத்தருகிறது. ஒன்று நமது பலவீனங்களை உணர்த்தி நம்மை மாற்றி சிறப்பாக மாறத் தூண்டுகிறது. மற்றொன்று ஒரு விசேஷமான உறவு நம்மை நமது உண்மையான உள்ஸ்வரூபத்துடன், நமது ஆன்மாவின் ஆழங்களுடன் சந்திக்க வைக்கிறது. இவ்வாறு நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு தொடர்பும் ஒரு பாடசாலை போன்றது. அது நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அது உடையும் போது, அது நமக்கு தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. தன் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்பவன் உலகின் ஒவ்வொரு புயலையும் எதிர்கொள்ள முடியும். நாம் ஒரு நபர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும்போது, அந்த நபர் நமது அந்த நம்பிக்கையை உடைக்கும்போது நமக்கு இயல்பாகவே மிகுந்த துக்கமும் அதிர்ச்சியும் ஏற்படுகிறது. ஆனால் இந்த வலிமிகுந்த அனுபவமும் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் மிக அதிகமான மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு நம்முடைய திறமைகள் மீதும், நமது ஆன்மாவின் சக்தி மீதும் மற்றும் இறைவனின் கருணை மீதுதான் வைக்க வேண்டும். எந்த ஒரு நபர் உண்மையான அர்த்தத்தில் தன் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறாரோ அவரே உலகின் எல்லா வகையான புயல்களையும், எல்லா வகையான சவால்களையும், எல்லா வகையான கஷ்டங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். தன்னம்பிக்கையே மிக பெரிய ஆதரவு. வாழ்க்கை எளிமையாக இருந்திருந்தால் நாம் ஒருபோதும் வலிமையானவர்களாக மாறியிருக்க மாட்டோம். கஷ்டங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கும் மகத்துவத்தை வெளிக்கொணர்கின்றன. அது அமைதியான நாட்களில் ஒருபோதும் தெரிவதில்லை. நமது வாழ்க்கை முற்றிலும் எளிமையாகவும் இயல்பாகவும் எந்த ஒரு சவாலும் இல்லாமலும் இருந்திருந்தால் நாம் இன்று இருக்கும் அளவுக்கு உள்ளிருந்த வலிமையானவர்களாகவும், சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும், முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் ஒருபோதும் ஆகியிருக்க மாட்டோம். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், தடைகள் மற்றும் போராட்டங்கள்தான் உண்மையில் நமக்குள்ளே மறைந்திருக்கும் எல்லையற்ற மகத்துவத்தை, நமது வெளிப்படாத திறமைகளை மற்றும் நமது சுய பலத்தை வெளிக்கொணர அவற்றை விழுத்தெழச் செய்யும் வேலையை செய்கின்றன. இவை சாமானியமான, அமைதியான மற்றும் வசதியான நாட்களில் ஒருபோதும் தெரிவதில்லை. சவால்களே நம்மை செதுக்குகின்றன. நாம் மற்றவர்களின் பாராட்டுக்காக காத்திருக்கும்போது நமது மகிழ்ச்சியை அவர்களின் கைகளில் வைத்து விடுகிறோம். ஆனால் நாம் நம்மையே பாராட்ட கற்றுக்கொள்ளும்போது நாம் உண்மையான சுதந்திரத்தின் சுவையை உணர்கிறோம். நாம் நமது ஒவ்வொரு செயலுக்கும், நமது ஒவ்வொரு சாதனைக்கும் மற்றவர்களின் பாராட்டு, அவர்களின் ஒப்புதல் மற்றும் அவர்களின் பாராட்டுக்காக காத்திருக்கும்போது நாம் அறியாமலேயே நமது மகிழ்ச்சி, நமது திருப்தி மற்றும் நமது சுய மதிப்பின் சாவியை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைத்து விடுகிறோம். ஆனால் எந்த க்ஷணத்தில் நாம் மற்றவர்கள் மீதான சார்பை விட்டுவிட்டு நமது நல்ல செயல்களை, நமது திறமைகளை மற்றும் நமது நற்பண்புகளை அடையாளம் கண்டு அவற்றை பாராட்ட கற்றுக்கொள்கிறோமோ அந்த க்ஷணத்தில் நாம் உண்மையான உள் சுதந்திரத்தையும் ஆழ்ந்த சுய திருப்தியின் இனிமையான சுவையையும் சுவைக்கிறோம். பல முறை நாம் எவ்வளவு இழக்கிறோமோ அவ்வளவு பெறவும் செய்கிறோம். கண்ணோட்டத்தை மாற்றுவதுதான் பாக்கி. இழந்த பிறகு கையில் மிகிலிந்தே உண்மையான புதையல். வாழ்க்கையில் பல முறை நாம் நிறைய இழந்துவிட்டதாக தோன்றுகிறது. ஒரு பிரியமான நபர், ஒரு வாய்ப்பு, ஒரு சொத்து. ஆனால் நாம் நமது கண்ணோட்டத்தை சற்று மாற்றி
ஆழமாக பார்த்தால் நாம் எவ்வளவு இழக்கிறோமோ அவ்வளவு அல்லது அதை விடவும் அதிகமாக புதிதாகவும் மதிப்புமிக்கதாகவும் பெறவும் செய்கிறோம். இழந்த அனுபவத்திற்கு பிறகு கிடைக்கும் ஞானம், வைராகியம், சுய பலம், அமைதி, அதுவே உண்மையில் வாழ்க்கையின் உண்மையான மற்றும் நிலையான புதையல். அதை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. உலகில் பிரகாசிக்கும் ஒவ்வொரு பொருளும் தங்கம் அல்ல. எளிமையாக தோன்றும் ஒவ்வொரு பொருளும் மதிப்பற்றதும் அல்ல. உண்மையான அழகு உள்ளே இருக்கிறது. அதை யார் பார்க்க தெரிகிறாரோ அவரே உண்மையில் பணக்காரர். நாம் வெளி மினுமினுப்பு மற்றும் பகட்டினால் குழப்பமடையக்கூடாது. உலகில் மேலே இருந்து கவர்ச்சியாகவும் பிரகாசமாகவும் தோன்றும் ஒவ்வொரு பொருளும் அது அவ்வளவு மதிப்புமிக்கதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்றில்லை. ஜேசே, ஒவ்வொரு மஞ்சள் உலோகமும் தங்கம் அல்ல. அதேபோல் வெளியே இருந்து மிகவும் எளிமையாக, சாதாரணமாக மற்றும் சாதாரணமாக தோன்றும் ஒவ்வொரு பொருளும் அல்லது நபரும் அது முக்கியமற்றது அல்லது மதிப்பற்றது என்று அர்த்தமல்ல. உண்மையான மற்றும் நிலையான அழகு உள்ளே இதயத்தின் தூய்மை மற்றும் நற்பண்புகளில் வசிக்கும். இந்த உள் அழகை பார்க்கவும் மதிக்கவும் தெரிந்தவரே உண்மையில் இந்த வாழ்க்கையின் மிகவும் பணக்காரர் மற்றும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நாம் நேற்றைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை சரி செய்யும்போது நமது எதிர்காலம் தானாகவே பிரகாசமாகிறது. பச்சாத்தாபம் அல்ல, சீர்திருக்கமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம் நமது கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மற்றும் குறைகள் மீது வெறுமனே பச்சாத்தாபப்பட்டு கொண்டே இருப்பது அல்லது நம்மை நொந்து கொள்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்து முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த பாடங்களை நமது இன்றைய வாழ்வில், நமது தற்போதைய செயல்களில் இறக்கி நம்மை சரி செய்து சீர்திருத்திக் கொள்ளும்போது நமது வரவிருக்கும் நாளை, நமது எதிர்காலம் தானாகவே ஸ்வதகாவே பிரகாசமாகவும் சிறப்பாகவும் ஆகிவிடுகிறது. வெறுமனே பச்சாத்தாபப்படுவதால் எதுவும் மாறாது. மாறாக நமது தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றில் தீவிரமாக சீர்திருத்தம் செய்வதே உண்மையான மற்றும் நிலையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. சில நேரங்களில் நாம் மற்றவர்களிடமிருந்து அவ்வளவு அன்பை கேட்கிறோம், நமக்கு நாமே கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் நமக்கு நாமே பிரேமதேன சுருக்கள்ளே, வெளியிலிருந்தும் அதே பிரேம மில்லன சுருவாய். நாம் அடிக்கடி மற்றவர்களிடமிருந்து அன்பு, பாசம், ஒப்புதல் மற்றும் பாராட்டு போன்றவற்றை அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறோம். இந்த செயல்பாட்டில் நாம் மனம் நமது ஆன்மாவிற்கு அன்பு செலுத்துவது, அதை கவனித்துக் கொள்வது மற்றும் அதற்கு மதிப்பளிப்பது போன்றவற்றையே மறந்துவிடுகிறோம். ஆனால் எந்த கணத்தில் நாம் இந்த வெளிச்சார்பை விட்டுவிட்டு உண்மையான அர்த்தத்தில் நமக்கு நாமே அன்பு செலுத்த, நமது மதிப்பை உணர மற்றும் நம்மை கவனித்துக் கொள்ள தொடங்குகிறோமோ அந்த கணத்தில் ஆச்சரியப்படும் விதமாக நமக்கு வெளி உலக இருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் அதே தூய்மையான மற்றும் சுயநலமற்ற அன்பு கிடைக்கத் தொடங்குகிறது. சுய அன்பே எல்லா அன்புகளுக்கும் அடித்தளம். வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல, அதை முதலில் முடிக்க வேண்டும். மாறாக அது ஒரு பயணம், அதை ஒவ்வொரு கணமும் வாழ வேண்டும். கணந்தோறும் அன்புடன் வாழ்பவனே உண்மையான வெற்றியாளன். நாம் வாழ்க்கையை ஒரு கண்மூடித்தனமான பந்தயமாகவோ அல்லது ஒரு கலாகாட் போட்டியாகவோ பார்க்கக்கூடாது. அதில் நாம் எல்லோரையும் விட முன்னதாகவும் எந்த விலையிலும் நமது இலக்கை அடைய வேண்டும். மாறாக வாழ்க்கை ஒரு அற்புதமான, கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் ஆனந்தமான பயணம். அதன் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் முழு விழிப்புணர்வு, அன்பு மற்றும் நன்றியுடன் வாழ வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய பெரிய கணத்தையும் இவ்வாறு அர்த்தத்துடனும் அன்புடனும் வாழ்பவனே உண்மையில் இந்த வாழ்க்கையின் உண்மையான மற்றும் மிகப்பெரிய வெற்றியாளன். அவனது வெளிச்சாதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி. இருளிலும் சிரிக்க கற்றுக்கொள்பவன் ஒளியை எதிர்பார்த்து இருப்பதில்லை, அவனே ஒளியாக மாறிவிடுகிறான். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மனதின் விளக்கை ஏற்றுவதே மிகப்பெரிய சாதனை.
வாழ்க்கையின் மிகவும் கடினமான மற்றும் நிராசைஜனக க்ஷணங்களிலும் அடர்ந்த இருளிலும் தன் உதடுகளில் உண்மையான புன்னகையை வைத்துக் கொள்பவன் பிறகு வெளி ஒளியையோ அல்லது வெளி ஆதாரத்தையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை. அவன் தனக்குள்ளேயே நம்பிக்கை, தைரியம் மற்றும் நேர்மறையின் ஒரு விளக்கை ஏற்றிவிடுகிறான். அவனே மற்றவர்களுக்கு ஒளி, உத்வேகம் மற்றும் வழிகாட்டியின் ஊற்றாக மாறிவிடுகிறான். வெளி சூழ்நிலைகள் எவ்வளவு பிரதிகூலமாக இருந்தாலும் சரி, மனதின் இந்த உள்விளக்கை எப்போதும் பிரகாசமாக வைத்திருப்பதே வாழ்க்கையின் மிக பெரிய மற்றும் மிக முக்கியமான சாதனை. பாதைகள் கடினமாகும் போது நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே. ஒவ்வொரு கடினமான திருப்பத்திலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உன்னை பிடித்திருக்கிறது, உன்னை காக்கிறது. அந்த ஆதாரத்தை உணர கொஞ்சம் பொறுமை வேண்டும். வாழ்க்கையின் பாதைகள் மிகவும் கடினமாகவும் மேடு பள்ளமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் ஆகும்போது இந்த போராட்டத்தில் நீ முற்றிலும் தனியாக இருக்கிறாய் என்று நினைத்து நிராசையாகாதே. உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு கடினமான திருப்பத்திலும், ஒவ்வொரு சவாலான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்தி உன்னை அமைதியாக பிடித்திருக்கிறது, உன்னை விழாமல் காக்கிறது, உன்னை காக்கிறது. அந்த நுட்பமான கண்ணுக்கு தெரியாத ஆதாரத்தை மனதிலூனும் மன சுற்றியுள்ள பரிசரங்களிலும் உணரடாக நாம் கொஞ்சம் பொறுமை, அமைதி மற்றும் உணர்திறன் வைத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு திருப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அங்கே எந்த பாதையும் தெரிவில்லை. ஆனால் இவைதான் அந்த தருணங்கள். எப்போது உள்ளிருந்து ஒரு புதிய சக்தி பிறக்கிறது, அது நமக்கு புதிய பாதைகளை உருவாக்க கற்றுத்தருகிறது. வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் எதிர்பாராத மற்றும் கடினமான திருப்பங்கள் வருகின்றன. அப்போது எல்லா பாதைகளும் மூடப்பட்டு விட்டன, எந்த தீர்வும் திசையும் தெரியவில்லை என்று நமக்கு தோன்றுகிறது. நாம் முற்றிலும் சிக்கிக் கொண்டதாகவும் உதவியற்றதாகவும் உணர்கிறோம். ஆனால் உண்மையில் இவைதான் அந்த முக்கியமான மற்றும் நிர்ணய தீர்மானங்கள். எப்போது நமக்குள்ளிருந்து, நமது ஆன்மாவின் ஆழங்களிலிருந்து ஒரு புதிய அடக்க முடியாத சக்தி, ஒரு வெளிப்படாத திறமை பிறக்கிறது, அந்த உள் சக்திதான் நமக்கு அந்த மூடிய பாதைகளுக்கு மத்தியிலும் புதிய, ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான பாதைகளை உருவாக்க கற்றுத்தருகிறது, சாத்தியமற்றதை தூண்டுகிறது. நம் கைகளிலிருந்து பறிக்கப்படும் பொருட்கள் பெரும்பாலும் நம் பாக்கியத்தின் உண்மையான பரிசுகளுக்கு இடம் கொடுக்கும் பொருட்களாகவே உண்டாகும். அது இழந்ததுதான் நம்மை அடுத்த மகான் யாத்திரைக்கு தயார்படுத்தியது. வாழ்க்கையில் பொருட்கள், நபர்கள் அல்லது வாய்ப்புகள் நம் கைகளிலிருந்து தானாகவே பறிக்கப்படும்போது அல்லது நாம் அவற்றை இழக்கும்போது, அவை பெரும்பாலும் நம் பாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு பெரிய, சிறந்த மற்றும் மிகவும் பொருத்தமான பரிசு வருவதற்கு தேவையான இடத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்பின் அனுபவம்தான் உண்மையில் நம்மை அடுத்த மிகவும் முக்கியமான மற்றும் மகான் யாத்திரைக்கு, ஒரு புதிய அத்தியாயத்திற்கு உள்ளிருந்து தயார்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம். நாம் உடையும்போது நாம் சிதறுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு உடைவுக்கு பிறகும் நாம் மேலும் வலிமையானவர்களாகவும், மேலும் அழகானவர்களாகவும், மேலும் ஆழமானவர்களாகவும் வெளிப்படுகிறோம். வாழ்க்கையின் கடினமான அடிகளால் நாம் உடையும்போது, நமது கனவுகளும் நம்பிக்கைகளும் சிதறும்போது, ஒரு கணம் நாம் முற்றிலும் அழிந்து போகிறோம், நமது அஸ்தித்வம் இருக்காது என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு உடைவுக்கும் ஒவ்வொரு சிதறலுக்கும் பிறகும் நாம் முன்பை விட வலிமையானவர்களாகவும், முன்பை விட அழகானவர்களாகவும், முன்பை விட சகனசீலர்களாகவும், முன்பை விட ஆழமானவர்களாகவும் வெளிப்படுகிறோம். தங்கம் நெருப்பில் காய்ந்துதான் குந்தனமாகிறது போல, நாமும் கஷ்டங்களின் நெருப்பில் காய்ந்துதான் பிரகாசிக்கிறோம். காத்திருப்பது கடினம். ஆனால் சரியான நேரத்தில் கிடைக்கும் பழத்தின் இனிப்பு எல்லா கஷ்டங்களையும் மறக்கடித்து விடுகிறது. நம்பிக்கையை வைத்திருப்பதே மிக பெரிய தைரியம்.
ஒரு நல்ல விஷயத்திற்காக, ஒரு நல்ல முடிவுக்காக பொறுமையுடன் காத்திருப்பது சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு கடினமான மற்றும் சவாலான செயலாகும். ஆனால் சரியான நேரம் வரும்போது நமக்கு அந்த காத்திருப்பின் இனிமையான மற்றும் திருப்திகரமான பலன் கிடைக்கும்போது அதன் இனிப்பு நமது முந்தைய எல்லா கஷ்டங்களையும், போராட்டங்களையும், வேதனைகளையும் ஒரே நொடியில் மறக்கடித்து விடுகிறது. ஈஸ்வரன் மீதும் நமது செயல்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருப்பது, பொறுமையுடன் சரியான நேரத்திற்காக காத்திருப்பது, அதுவே உண்மையில் வாழ்க்கையின் மிகவும் மிகவும் பிரசம்சிக்கத்தக்க தைரியம். பலமுறை நமக்கு கிடைக்காததுதான் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்து விடுகிறது. கிடைத்தது என்றால் நாம் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டோம். கிடைக்காத வலியும் ஒரு சொல்லப்படாத பாடம். வாழ்க்கையில் பலமுறை நாம் ஒரு பொருளை மிகுந்த ஆவலுடன் விரும்புகிறோம், ஆனால் அது நமக்கு கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் நமக்கு துக்கமும் நிராசையும் ஏற்படுகிறது. ஆனால் அடிக்கடி அதே கிடைக்காதது, அதே கிடைக்காமல் போனது நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான மற்றும் ஆழ்ந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்து விடுகிறது. அதை நாம் ஒருவேளை எளிதாக கிடைத்திருந்தால் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டோம், ஒருபோதும் கற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். இவ்வாறு விரும்பிய பொருள் கிடைக்காத வலியும் தானாகவே ஒரு சொல்லப்படாத மௌனமான மற்றும் மதிப்புமிக்க பாடம். அது நமது குணத்தை உருவாக்குகிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளும்போது உண்மையில் நாம் நமது உள் பாரத்திலிருந்து விடுபடுகிறோம். மன்னிப்பது மற்றவர் மீது செய்யும் உபகாரம் அல்ல, மாறாக நம்மீதே கருணை பொழிவதாகும். நாம் நமது மனதில் ஒருவருக்கு எதிராக வைத்திருக்கும் கோபம், துவேஷம் அல்லது நாராஜியை விட்டுவிட்டு அவரை உண்மையான இதயத்துடன் மன்னிக்க கற்றுக்கொள்ளும்போது உண்மையில் நாம் நமது உள்ளிருக்கும் ஒரு பெரும் பாரத்திலிருந்து, ஒரு எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடுகிறோம். மன்னிப்பது என்பது மற்றொரு நபர் மீது செய்யப்படும் ஒரு உபகாரமோ ஏசானலோ அல்ல, மாறாக அது நமக்கு நாமே நமது ஆன்மா மீது பொழியும் சுத்தமான கருணை மற்றும் பிரேம. அது நம்மை இலகுவாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் உணர வைக்கிறது. அமைதியாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு புதிய கதையை சொல்கிறது. தைரியம், போராட்டம், பிறகு புன்னகையின் பிறப்பு அடங்கிய ஒரு கதை. நமது ஜீவனில் அமைதியாக ஏகாந்தத்தில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாக போவதில்லை. அது தானாகவே ஒரு முழுமையான, புதிய மற்றும் உத்வேகம் அளிக்கும் கதையை சொல்கிறது. ஒருவேளை ஆழமான வேதனை, கடுமையான போராட்டம், அசைக்க முடியாத தைரியம் மற்றும் இறுதியில் அவற்றையெல்லாம் வென்று மலரும் ஒரு உண்மையான ஆத்ம விசுவாசமுள்ள புன்னகையின் பிறப்பு அடங்கிய ஒரு கதை. நமது கண்ணுநீர், நமது உணர்திறன் மற்றும் நமது வலிமை இரண்டின் சின்னமாகும். நாம் மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பொறாமைப்படாமல் உண்மையான ஆனந்தத்தை உணர கற்றுக்கொள்ளும்போது நாம் உண்மையில் அன்பின் அந்த நிலையை அடைகிறோம். அங்கே எந்த துக்கமும் நிலைக்க முடியாது. நாம் மற்றவர்களின் வெற்றி, அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் அவர்களின் செழிப்பை பார்த்து நமது மனதில் பொறாமை, எரிச்சல் அல்லது குமுறல் போன்ற உணர்வுகளை கொண்டு வருவதற்கு பதிலாக உண்மையான இதயத்துடன் அவர்களுக்காக ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் உணர கற்றுக்கொள்ளும்போது நாம் உண்மையில் சுயநலனற்ற பிரேம மற்றும் ஸ்பிலானுபூதியின் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைகிறோம். அங்கே எந்தவித வெளி துக்கமும், எந்தவித எதிர்மறையும், எந்தவித அமைதியும் அதிக நேரம் நிலைக்க முடியாது. நமது இதயம் தூய்மையாகவும் நிர்மலமாகவும் ஆகிவிடுகிறது. எப்போதும் அங்கேயே இருப்பதில்லை. இன்று புயல் போல நம்மை உடைப்பது, அதுவே நாளை நமக்குள் அந்த தைரியத்தை உருவாக்கும். அது நமது உலகத்தை மாற்றும் சக்தியை நமக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும், எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமானதல்ல. இன்று ஒரு பயங்கரமான புயல் போல நம்மை உடைத்து நம்மை உலுக்கும் கஷ்டம், சவால், அதுவே நாளை நாம் அதை வென்றுவிடும்போது நமக்குள் ஒரு அடக்க முடியாத தைரியத்தை, ஒரு அசைக்க முடியாத ஆத்ம விசுவாசத்தை உருவாக்கும். அது நமக்கு நமது உலகத்தை மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள உலகத்தையும் நேர்மறையாக மாற்றும் அபூதபூர்வமான சக்தியையும் உத்வேகத்தையும் வழங்கும். ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு. சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் அந்த சிறிய சிறிய மகிழ்ச்சிகள்தான் சேர்ந்து ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய புன்னகையை உருவாக்குகின்றன.
நாம் அடிக்கடி வாழ்க்கையில் பெரிய பெரிய மகிழ்ச்சிகள், பெரிய சாதனைகள் மற்றும் பெரிய இலக்குகளை தேடுவதில் அவ்வளவு மும்முரமாகி விடுகிறோம். நமது அன்றாட வாழ்வில் சிதறி கிடக்கும் சிறிய சிறிய சகஜமான மற்றும் அழகான மகிழ்ச்சிகளை புறக்கணித்து விடுகிறோம். அவற்றை முக்கியமற்றதாக கருதி விடுகிறோம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், உண்மையில் இந்த சிறிய சிறிய பிரியமான மகிழ்ச்சிகள்தான், இந்த மதுரமான மற்றும் நேர்மறையான க்ஷணங்கள்தான் சேர்ந்து ஒரு நாள் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய, மிகவும் நிலையான மற்றும் மிகவும் உண்மையான புன்னகையை உருவாக்குகின்றன. உலகம் உன் மௌனத்தை பலவீனமாக நினைத்தாலும் அமைதியாக இரு. ஏனென்றால் புயலுக்கு முன்பு எப்போதும் ஒரு ஆழ்ந்த மௌனம் இருக்கும். அந்த மௌனமே மிகப்பெரிய சக்தியின் அறிகுறி. வெளி உலகம் உன் சகனசீலத்தை, உன் பொறுமை மற்றும் உன் மௌனத்தை உன் பலவீனமாகவோ உன் தோல்வியாகவோ நினைக்கத் தொடங்கும்போது, அப்போதும் உன் மனதை அமைதியாகவும் நிலையாகவும் வைத்திரு. ஏனென்றால் அடிக்கடி ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த புயல் வருவதற்கு முன்பு இயற்கையில் ஒரு ஆழ்ந்த இரகசியமான மௌனம் சூழ்ந்து விடுகிறது. அந்த ஆழ்ந்த மௌனம், அந்த மௌனமான நிலைத்தன்மை உண்மையில் வரவிருக்கும் மிகப்பெரிய மற்றும் நிர்ணயாக சக்தியின் ஒரு பெரிய மாற்றத்தின் முன் அறிகுறியாகும். சில நேரங்களில் நாம் நமது வேகத்தை குறைக்க வேண்டியிருக்கிறது. சதையால் ஓடும்போது சூடிப்போய அழகை பார்க்க முடியும். வாழ்க்கை இலக்கு மட்டுமல்ல, அதன் பயணமும் ஆகும். நவீன வாழ்க்கையின் வேகமான கதி மற்றும் நிரந்தரமான ஓட்டத்தில் சில நேரங்களில் நாம் வேண்டுமென்றே நமது வேகத்தை சற்று குறைக்க வேண்டியிருக்கிறது. சற்று நின்று தங்கியிருக்க வேண்டியிருக்கிறது. சதையால் வாழ்க்கையின் அந்த நுட்பமான மற்றும் சகஜமான அழகை, அந்த அமூல்யமான க்ஷணங்களை பார்க்கவும் உணரவும் முடியும். அவை வேகமாக ஓடும்போது அடிக்கடி நமது கண்களிலிருந்து மறைந்து விடுகின்றன, நம்மிடமிருந்து சூட்டி விடுகின்றன. வாழ்க்கை என்பது ஒரு இறுதி இலக்கு அல்லது மன்சிலை அடைவது மட்டுமல்ல, அந்த இலக்கை அடையும் முழு பயணமும் தானாகவே அவ்வளவு முக்கியமானதும் சுந்தரமானதும் ஆனந்தமானதும் ஆகும். நண்பர்களே, இந்த வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள். இது போன்ற ஞானவர்த்தகமான மற்றும் பிரேரணைதாயகமான வீடியோக்களை பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணியை நிச்சயம் ஒலிக்க விடுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.